எத்தனையோ அடையாள அளிப்புகள். நீண்ட நாளுக்கு பின்னாடி திருநெல்வேலி மண்ணுக்கு வரேன், இங்க பார்க்கிறேன் அழகான பேருந்து நிலையம். பேரை பார்த்தா பெரியார் ராமசாமி நாயக்கருடைய பேரு, பாண்டியர் பெயர் தாங்கி நிற்கக்கூடிய பேருந்து நிலையம் இன்றைக்கு எவனே தெரியாத ராமசாமி நாயக்கர் ஒரு தெலுங்கருடைய பெயரை தாங்கி நிற்கிறது என்பது இதைவிட இந்த பாண்டியர் மரபுக்கு, இந்த சமூகத்திற்கு அவமானம் எழுக்கு எதுவும் இல்லை. எல்லாவற்றிலும் அடையாளத்தை இழக்கிறோம், உரிமையை இழக்கிறோம். பறையர் சமூகம் கிளர்ந்தெழ வேண்டும். திருமாவளவன் போன்ற சமூக விரோதிகளை தூக்கி எறிய வேண்டும். அதே போல தேவேந்திரகுல வேளாளர்களும் இந்த உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக களத்திலே நிற்காத, குரல் கொடுக்காத சமூக விரோதிகளை தூக்கி வீச வேண்டும். அது எவராக இருந்தாலும் சரி, அவர்களை தூக்கி வீசவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கான உரிமைகள் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டு நாம் சொந்த மண்ணில் அகதிகளாக ஆக்கப்படுவோம் என்கிற எச்சரிக்கையை அந்த வேளையிலே நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உள்ஒதுக்கீடு என்பது சட்டத்திற்கு புறம்பானது. இந்த உள்ஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு புறம்பானது. குறிப்பாக கருணாநிதி தெலுங்கு மயமாக்கக்கூடிய திட்டம். மோடி வந்தால் எல்லாம் தீர்வு, பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும் என்று சொன்னீர்களே. பட்டியல் வெளியேற்றத்தை காயடித்தது இந்த மோடி அரசு தான் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்களா இல்லையா? மருதநல தலைவர் மற்றும் நிறுவன மல்லர் நிற்பிகளம் என்னுடைய சகோதரர் செந்தில் மலர் அவர்களை கண்டனம் ஆற்றுவதற்கு உங்கள் முன் அழைக்கிறேன். பாண்டியர் தலைநகரான நெல்லை மண்ணில் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை நீக்க கோரி மாவீரன் சுந்தரலிங்கனார் பேரவை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவருடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்கள் அத்துணை பேருக்கும் எமக்கு முன்பாக உரை நிகழ்த்திய அன்பிற்குரிய அண்ணன் தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வியனரசு அவர் உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன்மார்கள் சொன்னார்கள் தொடக்கத்திலே இது பற்றிய புரிதல் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நான் தொடர்ந்து இந்த நெல்லை மண்ணிலே முழங்குகிற போது எப்போது பேசுகிற பேச்சும் தமிழினம் தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்று ஓட்டத்தில் இதுவரை கண்டிராத பெரும் பகை, தீரா பகை, தீர்க்கப்பட வேண்டிய பகை திராவிடன், தெலுங்கன், கருணாநிதி என்று சொல்லித்தான் என்னுடைய உரையை தொடங்குவேன். கருணாநிதி எது செய்தாலும் அங்கே ஒரு சூழ்ச்சி, வஞ்சகம் இருக்கும். கருணாநிதி கற்றுக் கொடுத்த திராவிட கட்சியும் திமுகவும் எது செய்தாலும் அங்கே தமிழினம் தலை தூக்க முடியாத ஒரு முட்டுக்கட்டையை, ஒரு அரசியலை அவர்கள் முன்வைப்பார்கள். அது அவருடைய இயல்பு. அவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். நாம் தான் விழிப்படையாமல் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறோம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் மொத்தம் 1,18,57,504 பேர் என்று அறிக்கை சொல்லுகிறது. அந்த கணக்கெடுப்பில் மல்லருடைய எண்ணிக்கை என்பது வெறும் 23,51,636 என்று கணக்கிலே குறித்து வைத்திருக்கிறார்கள். இது சத்தியமாக உண்மையான கணக்கெடுப்பு அல்ல. இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு என்ன சொன்னாலும் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கிறோம். அரசு சரியாக சொல்லும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1,44,38,446 பேர் என்று அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் அதில் பள்ளர்கள் எத்தனை பேர், பறையர்கள் எத்தனை பேர், சக்கிலியர்கள் எத்தனை பேர் என்று அங்கே பிரித்து காட்டவில்லை. 2001 பிரித்து காட்டிய இவர்கள் 2011 கணக்கெடுப்பை இன்றைக்கு வரைக்கும் அதை பாகுபடுத்தி காட்டவில்லை. இதிலேயே சூழ்ச்சி இருக்கிறது. எனவே இந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அருந்ததியர்களுடைய மக்கள் தொகை என்பது 18,61,457. அதாவது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மக்கள் எண்ணிக்கை 23 லட்சத்தி சொச்சம்.
அருந்ததியருடைய மக்கள் தொகை எண்ணிக்கை 18 லட்சத்தி சொச்சம். எங்கே இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே? எங்கே இருக்கிறார்கள்? இவரிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னால் இவர்கள் எப்படி சரியாக நடத்துவார்கள்? எனவே ஒரு வீரியமான சமூக விடுதலை போரை தொடங்க வேண்டிய தேவை ஒரு கட்டாய நிலைக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடஒதுக்கீட்டு சிக்கல். இந்த சிக்கலை 2010ஆம் ஆண்டு முதல் மல்லர் மீட்பு களம் தொடர்ந்து எழுதியும் பேசியும் இயங்கியும் அதனை எதிர்த்து வருகிறது. அரசு ஊழியர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு கூட அந்த இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றிய புரிதல் இல்லதனுடைய வெளிப்பாடுதான். இங்கே ஒரு மாணவர் புரட்சி வெடிக்கவில்லை, இங்கே ஒரு அரசு ஊழியர் புரட்சி வெடிக்கவில்லை, இங்கே ஒரு கல்வியாளர்கள் புரட்சி வெடிக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்திருக்க வேண்டும். ஏனால் அத்தகைய சூழ்ச்சியை இந்த உள்ஒதுக்கீட்டில் கருணாநிதி செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு என்பது அவர்களுடைய அன்றைக்கு எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலே 17.7 விழுக்காடு. 3 விழுக்காடு என்பதற்கு மக்கள் தொகை 17.7 விழுக்காடு என்று கணிக்கப்படுகிறது. மீதம் 84 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் ஏனைய சமூகமும் இருக்கிறது. 15.7 விழுக்காட்டிற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு என்றால் 84 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட பறையர்களுக்கும் பள்ளர்களுக்கும் 16.10 விழுக்காடு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இது கணக்கு, இது புள்ளி விவரம். ஆனால் நீங்கள் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்த்தால் கூட அருந்ததியர்களுக்கு 1.9 விழுக்காடு தான் வர வேண்டும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1.9 விழுக்காடு தான் நீங்கள் சொல்லுகிற கணக்கெடுப்பின்படி வழங்க வேண்டும். ஆனால் மீதி 1.1 விழுக்காடு நீங்கள் தேவேந்திர குல வேளாளருடைய உரிமையை, நீங்கள் பறையர் சமூகத்தினுடைய உரிமையை பறித்து கொடுத்திருக்கிறீர்கள். இதில் திருமாவளவன் சிக்குவார் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம். இன்றைக்கு திருமாவளவன் அம்பலப்பட்டு போயிருக்கிறார். தெலுங்கர்களுக்கு ஆதரவாக நின்று தமிழினத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்கிற திருமாவளவன் இன்றைக்கு உள் ஒதுக்கீடு என்கிற அந்த சூழ்ச்சி வலைக்கு கருணாநிதிக்கு துணை போனதனுடைய விளைவாக தான் தமிழின துரோகி என்பதை அவர் இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார். 3 விழுக்காடு போக 15 விழுக்காடு அந்த உள் ஒதுக்கீட்டிலும் அண்ணன் சொன்னார். அந்த நாகை மகேசா அவன் ஏதோ கொதிக்கிறான். 15க்குள்ள, அதாவது 15 விழுக்காட்டில் இருந்து பள்ளர்களும் பறையர்களும் 3 விழுக்காட்டுக்குள்ள போகலாம்னு ஒரு அயோக்கியத்தனத்தை பேசுறான். உண்டா இல்லையா? பேசியிருக்கிறான், நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் அல்ல. தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் அந்த 3 விழுக்காட்டிற்குள் ஒருபோதும் போக முடியாது. ஆனால் அருந்ததியர்கள் இந்த 15க்குள் வரலாம் என்பதுதான் கருணாநிதியுடைய சூழ்ச்சி. இதை எமது தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். பறையர் சமூகம் கிளர்ந்தெழ வேண்டும். திருமாவளவன் போன்ற சமூக விரோதிகளை தூக்கி எறிய வேண்டும். அதே போல தேவேந்திர குல வேளாளர்களும் இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக களத்திலே நிற்காத, குரல் கொடுக்காத சமூக விரோதிகளை தூக்கி வீச வேண்டும். அது எவராக இருந்தாலும் சரி, அவர்களை தூக்கி வீசவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கான உரிமைகள் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டு நாம் சொந்த மண்ணில் அகதிகளாக ஆக்கப்படுவோம் என்கிற எச்சரிக்கையை அந்த வேளையிலே நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உள்ஒதுக்கீடு என்பது சட்டத்திற்கு புறம்பானது. இந்த உள்ஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு புறம்பானது. குறிப்பாக கருணாநிதி தெலுங்கு மயமாக்கக்கூடிய திட்டம். எல்லா துறைகளிலும் தெலுங்கர்கள் கோலோச்ச வேண்டும். இதுதான் கருணாநிதியுடைய திட்டம். தமிழ்நாட்டில் தெலுங்கர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் தெலுங்கர்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கிறார்கள். எனவே முழுமையாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களையும் நாம் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த சூழ்ச்சி தான் உள்ஒதுக்கீட்டில் சுழற்சி முறை, ரோஸ்டர் சிஸ்டம். அது உள்ஒதுக்கீடு என்பது ஆபத்தானது என்பதை விட அதில் இருக்கக்கூடிய சுழற்சி முறை மிக 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 ஆபத்தானது. தனி ஒதுக்கீடு என்றால் கூட சிக்கல் இல்லை. தனி ஒதுக்கீடு என்றால் கூட அதில் சிக்கல் இல்லை. இன்னைக்கு ஆதி தமிழராம் கருணாநிதியுடைய சூழ்ச்சியை பாருங்கள். அருந்ததியர்களை, தெலுங்கர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கவில்லை. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் அருந்ததியர்களுக்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம், அருந்ததியர் சமூகத்திற்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இல்லை என்றால் அருந்ததிகள் தென் தமிழகத்திலே வாழவே முடியாது. இதை பற்றிய உணர்ச்சி நடுநிலை நக்கிகள், போராளிகள் என்று சொல்லக்கூடிய புடுங்கிகள் ஒருவேளை இதை பற்றி பேச மாட்டான். அருந்ததி சமூகடைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த உழைக்கும் மக்களுக்கும் அரணாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். ஆனால் அருந்ததியரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திராவிட கைக்கூலிகள், திராவிட எடுபிடிகள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக அருந்ததியர்களை நிறுத்துகிற போக்கு என்பது, தமிழ் தேசிய அரசியலுக்கு அருந்ததியர்களை எதிராக நிறுத்துகிற போக்கு என்பது அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும்.
இதை அனைவரும் பதிவு செய்து கொள்ளுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய பாதிப்பை தமிழ் தேசிய விடுதலை போர் நடக்கிற போது மிகப்பெரிய பாதிப்பை அருந்தையர்களை முன்னிறுத்தி அவர்கள் பலியாக்க காத்துக் கொண்டிருக்கிறது திராவிடம். எனவே நீ ஆதி தமிழர்னு சொல்ற, தமிழ் புலின்னு சொல்ற, யாரோடு நிற்கணும்? தமிழர்களாகி எங்களோடு நிற்கணும். தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நிற்கணும். நீ எங்க போய் நிற்கிற? திராவிடத்துக்கு கவுட்டுக்கு அடியில் போய் நிற்கிற. இருந்துகிட்டு தமிழ் புலின்ற வீட்டில் தெலுங்கு பேசுற, ஆதி தமிழர் என்ற ஆதி தமிழர் நீ என்றால் அப்ப நாங்கள்லாம் யாரு? நாங்கள்லாம் யாரு? இது அகம்பாதம் தானே உனக்கு? அந்த மக்களை அடியிழுத்து விடுகிற வேலை தானே, கொழுப்பு திமிரு தானே. பேசுனா நாங்க சொல்றோம், நாங்கள் ஒருபோதும் அருந்ததியர் சமூகத்திற்கு எதிராக நிற்கப் போவது கிடையாது. அந்த சமூகத்தின் மீது நாங்கள் அன்பு கொண்டிருக்கிறோம். அவர்களை நாங்கள் அரவணைத்து அரணாக நிற்கிறோம். அந்த உழைக்கும் மக்களை நாங்கள் நேசிக்கிறோம். நீங்க கழுகுமலையிலே பார்க்கலாம். என்னுடைய ஊர்ல அந்த மக்களுக்கு நான் தான் என்னுடைய பகுதியில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அவர்களுக்கு அரணாக இருக்கிறேன். இதை போலதான் தமிழகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் அந்த சமூகத்துக்கு அரணாக இருக்கிறான். ஆனால் நீ இங்க பண்ணுகிற அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், வெறுப்பு அரசியல். யார் சொல்றா? திருமாவளவன். தமிழ் தேசியம் என்று அண்ணன் சீமான் பேசுவது வெறுப்பு அரசியலாம். நீ தமிழ் புலி என்றும் ஆதி தமிழர் என்றும் பேசுவது வெறுப்பு அரசியலா? இப்படி என்ன அரசியல்? இன்றைக்கு உன்னை அருந்ததியர் சமூகத்தை நேசிக்கக்கூடிய சமூகங்கள் முதல் கொண்டு இந்த ஆதி தமிழர் என்கிற சொல்லாலும் தமிழ் புலி என்கிற சொல்லாலும் உங்களை வெறுக்கிற நிலையை உருவாக்கியது கருணாநிதியும் திருமாவளவனும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக எங்கே ஒரு அரசியலை உருவாக்கலாம், தமிழர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று தவறாக கருதி கொண்டு அந்த சமூகத்தை பலியாக்கக்கூடிய தலித்திய சூழ்ச்சிக்கு, திராவிட சூழ்ச்சிக்கு அருந்ததியர் சமூகம் அகப்பட்டுவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையும் அந்த சமூகத்திற்கு நாங்கள் இந்த வேளையிலே முன்வைக்கிறோம். உங்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுக்கான 6 விழுக்காடு கூட நீங்கள் பெற்று போராடி பெறுங்கள். ஆனால் கருணாநிதியுடைய சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள், திருமாவளவனுடைய சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள், அருந்ததியர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அல்லக்கைகளுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள் என்று அந்த மக்களை நாங்கள் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அண்ணன் சீமான் வரலாறு பேசிவிட்டார். விஜயநகர பேரரசில் ஆட்சி காலத்தில் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் இந்த அருந்ததியர்கள் என்று சொன்னதற்கு கொதித்தெழுகிறான். ஊர் ஊராக அவருடைய உருவப்படத்தை கொளுத்துகிறான். என்னடா உனக்கு தெலுங்கன் என்று சொல்லுவதற்கு கூட ஏன் தயக்கம்? ஏன் உன்னுடைய இனத்தை மறைக்கிறாய்? தமிழன் என்றாலும் தமிழன் சொல்லிட்டு போ. ஆனால் ஆதி தமிழன் என்பது அகம்பாதம். அது திராவிடத்தினுடைய வழிகாட்டல். அந்த வழிகாட்டல் அந்த சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் தமிழன்கிறதுனால நான் தமிழன், நீ தெலுங்குன்னா தெலுங்கு. இதில் மறுபடியும் மறைக்கிறதுக்கு நீ தமிழனா வாழ போறியா? வாழ்ந்துக்கோ. நீ வீட்டில் தெலுங்கு பேசுவ, 4 பேர் கூடுற இடத்துலலாம் தெலுங்கு பேசுவ. ஆனால் நீ ஆதி தமிழர், தமிழ் புலி, இதெல்லாம் புலிகளை கொச்சைப்படுத்துகிற இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு அருந்ததியர்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்த விரும்புகிறீர்கள். வரவேற்கிறோம். நீங்கள் அருந்ததியர்களாக எழுச்சி கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே, இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு நீங்கள் போராடுங்கள். அதற்கு உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தேவேந்திர குல வேளாளரும் தமிழ் சமூகம் கைகோர்த்து களத்திலே நிற்கும். அதை விட்டுவிட்டு அகம்பாத அரசியலை, அக்கிரம அரசியலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் எச்சரிக்கையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வாரோம். இத்தனையோ அடையாள அளிப்புகள். நீண்ட நாளுக்கு பின்னாடி திருநெல்வேலி மண்ணுக்கு வாரேன். இங்க பார்க்கிறேன் அழகான பேருந்து நிலையம். பேரை பார்த்தா பெரியார் ராமசாமி நாயக்கருடைய பேரு, பாண்டியர் பெயர் தாங்கி நிற்கக்கூடிய பேருந்து நிலையம் இன்றைக்கு எவனே தெரியாத ராமசாமி நாயக்கர் ஒரு தெலுங்கருடைய பெயரை தாங்கி நிற்கிறது என்பது இதைவிட இந்த பாண்டியர் மரபுக்கு, இந்த சமூகத்திற்கு அவமானம், இழுக்கு எதுவும் இல்லை. எல்லாவற்றிலும் அடையாளத்தை இழக்கிறோம், உரிமையை இழக்கிறோம். இப்படியாக தொடர்ந்து நாம் இழந்துகிட்டு இருக்கிறோம். அதாவது பறையர் சமூகத்தை மட்டுமல்ல ஆதி திராவிடங்கிற அடையாளம், தேவேந்திர குல வேளாளருக்கும் இன்னைக்கு ஆதி திராவிடர் அடையாளம் தான். நாம் தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை பெற்றால் கூட ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் இதுதான் சாதி சான்று பல இடங்களிலே வழங்கப்படுகிறது. ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர்களுக்கு ஆதி தமிழர் என்கிற முத்திரை எவ்வளவு பெரிய! இதுதான் திராவிட சூழ்ச்சி, இதுதான் திராவிட வஞ்சகம். எனவே திராவிடத்தை ஒழிக்காமல், தமிழ் நிலத்திலிருந்து சுவடு தெரியாமல் அழித்தொழிக்காமல் நாம் எந்த உரிமையும் இந்த மண்ணிலே நிலைநாட்ட முடியாது. நாம் எந்த மண்ணிலும் இந்த நிலைமையை நம்ம மாற்றி அமைக்கவே முடியாது. மாவீரன் சுந்தரலிங்கா குடும்பனார் பெயரை தாங்கிய அண்ணனுடைய அந்த மக்கள் இயக்கம், நீங்க வாழேந்திய வேண்டியதை நாங்கள்லாம் கருத்தியலில் அறிவாயுதத்தை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் இந்த தமிழ் சமூகம் ஆயுதம் ஏந்தக்கூடிய நிலையை நோக்கி திராவிடம் நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது.
எத்தனையோ உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதை கடந்து சமூக முன்னேற்றம், மேம்பாடு, வளர்ச்சி என்கிற இலக்கை நோக்கி நகர்கிற இந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் போராட தூண்டுகிற திராவிடத்தை தூக்கி வீசுவதற்கு நாம் எத்தகைய போராட்டத்தை கையில் எடுத்தாலும் அது தகும் என்கிற இந்த செய்தியை இந்த வேளையிலே சொல்லிக்கொண்டு, சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை அடிப்படையில் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நடத்துவான்? குடிவாரி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த மண்ணிலே இசை வேளாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்னு தெரிஞ்சு போகும். இந்த மண்ணிலே தேவேந்திர குல வேளாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்னு தெரிஞ்சு போகும். இசை வேளாளர் வெறும் 10,000 பேருக்குள்ளதான். தேவேந்திர குல வேளாளர்கள் 1 கோடிக்கு மேல் இருக்கிறோம். எப்படி இவர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள்? ஏன் மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே. மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? மோடிக்கு நெருக்கமான தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் மோடிக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கவில்லை? எங்கள் தளத்திலே இருந்து அண்ணன் வேலுமுருகனுக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருந்து தொடர்ந்து அழுத்தங்களை கொடுக்கிறோம். மாஞ்சோலை போராட்டத்திற்காக, அந்த உரிமை போராட்டத்திற்காக சட்டமன்றத்திலே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேலுமுருகனை சந்தித்து அங்கே நாங்கள் சட்டமன்றத்திலே குரல் எழுப்ப வைத்தோம். அண்ணன் செந்தமிழன் சீமானை வைத்து உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மோடியை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சியை ஏற்று நிற்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களே, உங்களுடைய கடமையை நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? நீங்கள் திராவிட கட்சியினுடைய எடுபிடிகளாக இருந்ததை போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே நீங்கள் எடுபிடிகளாகத்தான் இருக்க போகிறீர்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். மோடி வந்தால் எல்லாம் தீர்வு, பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும் என்று சொன்னீர்களே. பட்டியல் வெளியேற்றத்தை காயடித்தது இந்த மோடி அரசு தான் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்களா இல்லையா? அன்னைக்கு பட்டியலை விட்டு வெளியேறி இருந்தால் இந்த உள்ஒதுக்கீட்டிற்காக இங்கே நாம் ஓலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை வருமா இல்லையா? ஒரே ஒரு போராட்டம், ஒரே ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தோடு தேவேந்திர குல வேளாளர் பெயர் அரசாணை, அந்த அரசாணை என்கிற அந்த செயல்பாட்டு திட்டத்திற்குள்ளேயே பட்டியல் வெளியேற்றத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். 10 விழுக்காடு எவனையும் கேட்காமல், எவனும் கோரிக்கை வைக்காமல், உயர்சாதி பிரிவினர் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பினருக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு எவனையும் கேட்காமல், மனு கூட கொடுக்காமல் 10 விழுக்காடை தூக்கி கொடுத்த மோடி அரசு தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் நீ இன்னும் பட்டியலில் வைத்து எங்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? எங்களை இப்படி போராட தூண்டி கொண்டிருக்கிறாய். எனவே மத்திய அரசுக்கு எதிராகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாவற்றுக்குமான தீர்வு 2 தான். தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஆட்சி உரிமையிலிருந்து, உள்ஒதுக்கீட்டு உரிமையிலிருந்து, எல்லா வகையான இந்த இடஒதுக்கீட்டு சிக்கல், எல்லா சனிகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு பட்டியலை விட்டு வெளியேறி ஆக வேண்டும். திராவிட கட்சியை தமிழ்நாட்டில் ஒழித்தாக வேண்டும். எண்ணி பார்க்க வேண்டும். வீரம் பேசுகிறோம். இந்த நாட்டிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? இந்த நாட்டிலே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்? இது யாருடைய நாடு? இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அனுப்ப முடியாமல் எவனிடத்திலே நாம் உரிமைக்காக கெஞ்சிக் கொண்டிருக்கிறோமே. இந்த நிலை அகல வேண்டும். இந்த நிலையை போக்காவிட்டால் நமக்கு நம்முடைய வாழ்விலே விடிவென்பது இல்லை. இந்த சமூகம் இன்றைக்கு மிகப்பெரிய மீட்சி பெற்ற சமூகமாக, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய சமூகமாக நாம் இருந்தும் அமைப்பாக இல்லாமல், அரசியலாக திரளாமல் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாற்றம் வந்தால்தான் நமக்கு ஏற்றம் வரும். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவு சொத்துக்களை கொண்ட சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். வீரத்திற்கு நாம் சொல்ல வேண்டாம். இது ஒரு போர்க்குடமிக்க சமூகம், இது ஒரு படைவெளி சமூகம். இந்த இடத்தில் எவன் நம்மை தாக்கினாலும் எதிர்வினையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற சமூகம் இந்த மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். ஆனால் அதை கடந்து அறிவுத்தளத்திலே இன்றைக்கு ஐயா தேவனைய பாவாணர், உலக பேரறிஞர் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். வரலாற்று பேரறிஞர் தேவ ஆசீர்வாதம் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். வரலாற்று அறிஞர் ஐயா குருசாமி சித்தர் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். மல்லரியத்தை, மல்லர் வரலாற்றை, பண்பாட்டை பல்கலைக்கழகத்திலே பேச வைத்த அண்ணன் ஞானசேகரன், பேராசிரியர் ஞானசேகரன் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். அவர்கள் வழியிலே இன்றைக்கு 7-8 புத்தகங்களை எழுதி போட்டு புத்தகத்தின் ஊடாக உலகளாவிய புரட்சியை ஏற்படுத்திய செந்தில் மல்லர் பிறந்த சமூகம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அஞ்ஞாடி நாவலுக்கு இந்திய அளவில் எழுத்தாளர்களுக்கான உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதை பெற்று வந்த ஐயா பூமணி ஐயா பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். தோல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி பெற்று வந்த ஐயா செல்வராஜ் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். சூல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி பெற்று வந்த ஐயா சோ தர்மன் பிறந்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். அதைவிட ஓட்டப்பந்தயத்தில் நம்முடைய தங்கை கோமதி உலக அளவிலே முத்திரை பதித்து வந்திருக்கிறார்.
தேவசித்தம் என்கிற தம்பி லங்காடி அணிக்கு தலைமையேற்று நிற்கிறார். இன்றைக்கு கல்வியில் 500 மதிப்பெண்ணுக்கு 499 மதிப்பெண் எடுத்து தமிழகத்திலேயே பூவைசி இந்திரகுல சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பெருமாள் பீட்டர் பிறந்த அந்த பெருமகன் பிறந்த மண்ணில் இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த காவியா ஜனனி என்கிற நம்முடைய அன்பு மகள் பிறந்த சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். இது கற்பனை அல்ல, இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த உறவுகளாலே படுகொலை செய்யப்பட்ட பொன்ராஜ் தெற்கு திட்டங்குளத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் 36 ஆண்டுகளாக எப்போதும் தலப்பாகை தான், அவருக்கு பேரே தலப்பாதான். நீதிமன்றத்திற்குள் நம்மள எத்தனையோ வழக்குகளை சந்திச்சிருக்கோம். நீதிமன்றத்திற்குள் தலப்பாகையோடு போக முடியுமா? உங்களாலோ என்னாலோ அண்ணனாலோ யாராலோ? நீதிமன்றத்திற்குள், இந்திய நீதிமன்றத்திற்குள் தலப்பாகையில் போனது பொன்ராஜ் தேவேந்திரன் என்கிற அந்த பாண்டியர் மரபில் தோன்றிய திட்டங்குளத்து ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் தான். இமானுவேல் சிலை நடுவதற்கான பேச்சு, சுந்தரலிங்க குடும்பனார் சிலை நடுவனும் கோயில்பட்டியில், அதற்கான பேச்சுவார்த்தைக்கு 2 பேச்சுவார்த்தைக்கும் அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அவருடைய முன்முயற்சியில் தான் சிலை நிறுவப்பட்டது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளும் சரி, மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போதும் சரி, எல்லாம் ஐயா தலப்பா எடுத்துருக்கின்றாங்க. அது இறைக்கு பழக்கமே இல்லை. இதுதான் நம்முடைய மரபு, நம்முடைய மாண்பு. இன்றைக்கு நாடார் சமூகம் மிகப்பெரிய ஒரு தோல்சீலை போராட்டத்தை நடத்தி மிக கொடிய போராட்டத்திலிருந்து மீண்ட சமூகம் இன்னைக்கு நாட்டாமையில தான் படம் எடுக்குது. அதற்கு முன்னாடி வெள்ளாளர் சமூகம் பெண்களை விலக்கி வித்த வரலாறுகளை நாம் சான்றுகளோடு பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய பெருமைகளைத்தான் படம் எடுக்கிறார்கள். கவுண்டர் சமூகமும் அதுபோல ஒரு காலத்தில் இழிவு வந்த சமூகம் தான், அதற்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அவர்களும் தங்களை பெருமைப்படுத்தத்தான் படம் எடுக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மாண்பை மரபை காக்கிற வகையில் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் எதிர்வரும் காலங்களில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாண்டியராசா கோயில், அந்த வழிபாடு, அந்த மரபு, உங்கள் ஊரை சுற்றி உங்கள் ஊர் உறவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய பாண்டியராசா கோயிலுடைய மரபை, வழிபாட்டை, பாண்டியர் சமூகத்தினுடைய நெல் பண்பாட்டை நீங்கள் படம் எடுத்து இந்த சமூகத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்று அன்பு தம்பிக்கு நான் இந்த வேளையிலே அன்பான வேண்டுகோளையும் முன்வைத்து, இன்றைக்கு நம்ம சொல்லிடுவோம், எளிதாக சொல்லிடுவோம், 5 கோடி அந்த படம் எடுக்கிறதுக்கு, வாழை படம் எடுக்க 5 கோடி இருந்துச்சுன்னா தம்பி செய்யறது தப்பு, நீ எடுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த 5 கோடியை தர முடியாமல் ஏதோ வழியில் ஏறி போய்கிட்டு இருக்கிற நக்கீழ் எழுத்து விடுறது என்பது அது சரியாக இருக்காதுங்கிறது என்னுடைய மன வருத்தம், வலி. முன்னேறட்டும். ஒவ்வொரு துறையிலும் நாம் கோலோச்சி வருகிறோம். உலகை ஆண்ட உழவர்குடி மீண்டும் உலகை ஆளக்கூடிய அந்த காலத்தை நாம் கண் முன் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா துறையிலும் இன்றைக்கு காவல்துறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சமூக விரோதிகளை ஒடுக்க வேண்டும், கூலிப்படையை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு காவல்துறையிலே சென்னை மாநகர ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் அருண் IPS சேலத்து பள்ளர். சொல்லுவோம் எல்லாரும், இது சாதியை சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். ஒரு ஆளுமை உள்ள, ஒரு நேர்மை உள்ள ஒரு அதிகாரியை போட்டதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கு குற்றவாளிகள் நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து சென்னைக்குள்ள எவனுமே கூலிப்படை எவனுமே இல்லை, எல்லாம் ஆந்திரா ஓடிட்டான், வெளிநாட்டு ஓடிட்டான். இந்த ஆளுமையை நாம் நமக்கான ஆளுமையாக கொண்டு வருகிற போது மீண்டும் இந்த பாண்டியர் மண்ணில் ஒரு மரபு சார்ந்த ஒரு ஆட்சியை நாம் ஏற்படுத்த முடியும். தேசிய தலைவர் பிரபாகரன் கண்ட அந்த கனவை இந்த மண்ணிலே நாம் நனவாக்க முடியும். அதை நோக்கி நம்முடைய பயணங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த உள் ஒதுக்கீடு தொடர்பாக சில செய்திகளை மட்டும் அண்ணன்மார்கள் எடுத்து வச்சாங்க. அதை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது இந்த உள் ஒதுக்கீடு, அதாவது தனி ஒதுக்கீடு என்றால் நமக்கு சிக்கல் இல்லை. தனி ஒதுக்கீடுலே கிறிஸ்தவர்கள் அதை ஏற்காம 3.5 விழுக்காட்டை ஏற்காமல் மறுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சூழலில் இந்த உள் ஒதுக்கீட்டில் சுழற்சி முறை என்பது எந்த சமூகத்திற்கும் ஏற்புடையது கிடையாது. அதை ஏற்க முடியாது. இதில் 2010 நாங்கள் கணக்கெடுத்த அடிப்படையில் ஒரு பல்கலைக்கழகத்தை மட்டும் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். பல்கலைக்கழகத்தில் உள்ள இடஒதுக்கீடுகளை நாங்கள் ஆய்வு செய்கிற போது ஒரு பேராசிரியர் பணியிடம் தான் அதில் போக முடியும். அடுத்து 2 பேராசிரியர் பணியிடம், 4 உதவி பேராசிரியர்கள், மொத்தம் 6 பதவி. அண்ணா ஐயா கூட அங்கே அந்த செய்தியை சொன்னாங்க, சுடலைக்கணி ஐயா அந்த செய்தியை சொன்னாங்க. அதில் 6வது இடத்துல போகலாம்னு சொன்னாங்க. அது அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. முதல் பணியிடம் பொது ஜெனரல், அதில் யாருனாலும் போகலாம். 2வது அருந்ததியர்கள் SCA, அது மட்டும் போகலாம். 3வது ஒரு பதவி கிடைத்தால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் MBC போகலாம். 4வது ஒரு பதவி கிடைக்கிற போது பிற்படுத்தப்பட்டோர் BC போகலாம். 5வது பட்டியல் சாதி போகலாம். 5வது பிரிவு வராது. ஏனென்றால் இது சுழற்சி முறை, ரோச சிஸ்டம். மறுபடியும் அடுத்த ஆண்டு முதல்ல இருந்து வருவானே.
அடுத்த ஆண்டு முதல் இருந்து வருவான். அதைத்தான் அவர்கள் வந்து இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். இந்த சுழற்சி முறைன்னு போட்டிருக்கான் பாருங்க. இந்த அரசு, இந்த ரோச சிஸ்டத்தை முதல்ல நம்ம வந்து ரத்து செய்யணும். இதே சட்ட வல்லுநர்கள்ட்ட வந்து இதை வந்து நம்ம எடுத்துரைக்கணும். இது பற்றிய புரிதல் சட்ட வல்லுநர்களுக்கும் இந்த சமூக முன்னோடிகளுக்கும் நாம் வந்து நமக்கு வந்து அதை விளங்கிக்கணும். இந்த அடிப்படையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் 2010 2012 44 பதவிகள், 44 பதவிகளையும் அருந்தையர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2011 சென்னை கால்நடை பல்கலைக்கழகம் ஒரே ஒரு பதவியும் அருந்ததி இருக்கு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர் 2010 2011 இந்த ஆண்டுகளில் மொத்தம் 8 பதவியும் அருந்தையர்களுக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி 2010 2012 16 பதவிகளும் யாருக்கு? அருந்தையர்களுக்கு. பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் 2013 12 பதவியும் அருந்தையர்களுக்கு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை ஜனவரி ஏப்ரல் அதாவது 2010 2013 33 பதவிகளும் அருந்தையர்களுக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை கிளை 2010 6 பதவியும் அருந்தையர்களுக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இதே நெல்லையில் 2010 8 பதவியும் அருந்தையர்களுக்கு. இப்படி இந்த சுழற்சி முறை என்கிற திராவிட சூழ்ச்சி முறையால், தெலுங்கு சூழ்ச்சி முறையால் முழுக்க தேவேந்திர குல வேளாளருடைய உரிமையும் பறையர் சமூகத்தினுடைய உரிமையும் அருந்ததிகளுக்கு மட்டுமே மீண்டும் சுழன்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சுழற்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும், உள்ஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே நாம் கட்டி எழுப்புகிற போதுதான் அது சாத்தியப்படும் என்று சொல்லி மன்னர்குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும். அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக, தமிழ் தேசிய குடி அரசாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.